السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இங்கிலீஷை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி சுகர் என்று சொல்லுவாங்க, அதாவது சீனி. அது அரபுடைய வார்த்தை, அது சுக்கர் அரபுல. அதே போல் குத்துன், கொட்டன் என்று சொல்கிறதுனா அது குத்துன்லேருந்து வந்த வார்த்தை. அதே போல் லெமன், தேசிக்கா, அதாவது லைமோன் அரபுல, லைமோன்லேருந்து லெமன் வந்திக்குது. அதே போல் கொஹோல் என்று சொல்லுவோம் இல்லையா, அது கொஹோல் அரபு வார்த்தை. அதே போல் இப்போ கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம் இல்லையா, அது கீமியா அரபு வார்த்தையிலிருந்து திருப்பப்பட்டது. அதே போல் இந்த சஃபாரி போர் என்று சொல்கிறது, அது சஃபர்லேருந்து வந்தது. சஃபாரி பிரயாணம் செய்கிறது, சஃபாரி போகிறது, அது சஃபர்லேருந்து திருப்பப்பட்டது. அதே போல் ஜஸ்மின், அதாவது யாஸ்மின் என்ற இதிலிருந்து திருப்பப்பட்டது. அதே போல் சொல்லுவாங்க இப்போ மிரர், கண்ணாடி, அது மிர்ஆத் என்ற அரபு அந்த வேர்ட்லேருந்து திருப்பப்பட்டது. அதே போல் உயரமானவருக்கு நாங்கள் டோல் என்று சொல்லுவோம், அரபுல அது தவீல், உயரமானது. இப்படி ஏராளமான இந்த அரபுலேருந்து மாற்றப்பட்ட நிறைய களிமாக்கள் ஆங்கில மொழியில், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கிலீஷ் மட்டுமல்ல, ஃப்ரெஞ்சு எடுத்துக்கொண்டு சொன்னாலும் கிட்டத்தட்ட 700-800க்கும் மத்தியில் 700க்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ்கள் இந்த அரபுலேருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் ஸ்பெனிஷை பொறுத்தவரையிலும் 800 சொச்சம் களிமாக்கள் அரபிக் லாங்குவேஜிலிருந்து மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் ஜெர்மன் லாங்குவேஜில் கூட, ஜெர்மனியில் கூட 400க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அதே போல் உருதை பொறுத்தவரையில் 7500 சொச்சம் வேர்ட்ஸ்கள், களிமாக்கள் அரபுலேருந்து என்ன செய்யப்பட்டிங்கன்னா மாற்றப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது உருது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதாவது சுவால் என்று சொல்லுவாங்க, சுவால் என்ற கேள்வி, உருதுலையும் சுவால் என்ற கேள்வித்தான். அதே போல் ஜவாப் என்றுவாங்க, ஜவாப் என்பது அரபுலையும் ஜவாப் என்பது ஆன்சர், பதில். அதே போல் லேக்கின் என்று சொல்லுவாங்க, என்றாலும், அது அரபு வேர்ட்லேருந்து லாக்கின். அதே போல் மஹப்பத் என்றுவாங்க, மஹப்பத் என்று அரபுல மஹப்பத், அன்பு, இரக்கம். இது போன்ற ஏராளமான அந்த களிமாக்கள், வேர்ட்ஸ்கள் அரபிக்கிலிருந்து உருதுக்கு 7500க்கும் மேற்பட்ட அதாவது வேர்ட்ஸ்கள், களிமாக்கள், சொற்கள் அரபுலேருந்து திருப்பப்பட்டிருக்கு. அதே போல் டர்க்கிஷ் எடுத்துக்கொண்டாலும் 6000க்கும் மேற்பட்ட, இப்படி ஃப்ரெஞ்சு எடுத்துக்கொண்டு என்று சொன்னாலும் அதுலேயும் நிறைய, அதாவது 100க்கும் மேற்பட்ட அந்த களிமாக்கள், வேர்ட்ஸ்கள் அரபுலேருந்து திருப்பப்பட்டு. இந்த அளவுக்கு அரபிக் லாங்குவேஜ்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு மகாரத்தையும், பெரிய ஒரு, அதாவது மீசாவையும், பெரிய ஒரு சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். இப்படியான இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். எப்படியான சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான்? இந்த லுகா அரபியால் தேர்ச்சி பெற்ற, இந்த அரபிக் லாங்குவேஜில் தேர்ச்சி பெற்ற ஷுஆராக்கள், கவிஞர்கள், அவர்களுடைய கவிதைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தில், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காலத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷுஆராக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்கு கவிதையில் புலமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க என்று சொன்னால், அதாவது ஒருத்தர் ஒரு கவியை படித்து அதுக்கேட்ட 100 கவியை படிப்பார். எந்த அளவுக்குண்டா, ஒரு மார்க்கெட் இருந்து சூக் உக்காஸ், இன்றைக்கு நாங்கள் காய்கறிகளை, அந்த மீட்ஸ்களை, இறைச்சி வகைகள், இப்படி நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு போய்த்து அதை வாங்குற மாதிரி அங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு மக்கால, சூக் உக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் காய்கறிகளோ இந்த மீட்ஸ்களோ விற்கப்படக்கூடிய மார்க்கெட் அல்ல, மாறாக இங்கே இந்த கவிதைகளை ஒன்று சேர்ந்து கவிஞர்கள் அவர்களுக்கு மத்தியில் போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில் யார் வெல்றாங்களோ, அது அரபிக் லாங்குவேஜில், அரபுல அந்த அளவுக்கு புலமை வாய்ந்த தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனை இறக்கக்கூடிய நேரத்தில், அதாவது எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த போட்டியில் யார் முன்னுக்கு யாரோட கவிதை வெற்றி பெறுதோ அந்த கவிதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்க தண்ணியால் எழுவி காபாவுடைய புடவையில் அப்படியே மாட்டிவிடுவாங்க.
அப்போ அதை பார்த்து அவரோட பேரோட, அதாவது அந்த கவிஞரோட பேரோட இந்த அளவுக்கு கவிதையில் தேர்ச்சி பெற்றவங்க இருந்தாங்க. ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு இந்த கவிஞர்கள் கவிதையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்ற ஒரு கவிஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் இந்த மக்களிருந்து மதீனாவுக்கு ஒருவரை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அமானிதத்தை மதீனால ஒப்படைக்கிறதுக்காக போகிறாரு. அல் முஸ்தத்ரஃப் என்ற கிதாபில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் சில கல்லர்கள் இவரை பிடிச்சி இவரை கொலை செய்ய பார்க்குறாங்க, இவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு. இந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, என் பொருட்களை தாரன், என்னையும் விட்டுடுங்க. இல்லை இவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களோட பொருட்களை எடுக்கிறதோடு உங்களே கொல்லத்தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதோட இப்போ இவர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், ஏண்ட இதை மாதிரி இன்னும் பல பொருட்களும் சல்லிகளும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன கொலை செஞ்சதன் பின்னால் என் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய்த்து நான் சொல்கிற ஒரு கவியை படிச்சுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இதை விட பெருசாக கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெருசாக கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கல்வர்கள் உடனே அவரை கொலை செஞ்சுட்டு அவரை பொருட்களை எடுத்துட்டு அவர் சொன்ன அந்த ஷேர், அந்த பைத்தையும் பாடமாகி கொண்டு அந்த கவியையும் பாடமாகி கொண்டு அவர்கிட்ட அந்த சொன்ன இடத்துக்கு லொக்கேஷனுக்கு இவங்க போகிறாங்க. பேத்து ஒரு வீட்டுக்கு முன்னால் இருந்து அலா ஐயுஹல் பின்தான், இவர் அதாவது இந்த மௌத்தா போனவர் சொல்லி கொடுத்த, கொலை செய்யப்பட்டவர் சொல்லி கொடுத்த அந்த கவிதையில் ஒரு துண்டு தான் அலா ஐயுஹல் பின்தானி இன்ன அபாக்குமா. அந்த கவிதையிட என்ன கருத்து என்று சொன்னால், அலா ஐயுஹல் பின்தான், இரண்டு பெண் மக்களே இன்னா பாக்குமா, உங்கள் ரெண்டு பேருடையும் வாப்பா. இவ்வளவு தான் அந்த கவிதையுடைய ஒரு பகுதி. இதை நீங்கள் சொன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக கிடைக்கும் என்று சொன்னதோட இவங்க இந்த கவியையும் படிச்சுட்டு அவள் வீட்டு வாசலுக்கு போய் அலா ஐயுஹல் பின்தான் இன்னா பாக்குமா என்றதை படித்ததோட அவங்களோட ரெண்டு பெண் மக்களும் வெளியே வந்து கத்தீலு, அந்த பைத்துடைய அந்த கவியுடைய மற்ற பகுதியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால் கத்தீலு என்று சொன்னால் இவங்க படித்தது, போன கல்வர்கள் படித்தது வந்து அலா ஐயுஹல் பின்தான், இரண்டு பெண் மக்கள் இன்னா பாக்கும், உங்களோட ரெண்டு பேரையும் வாப்பா. அதோட முடிஞ்சு கவிதையிட அடுத்த துண்டை சொல்லி கொடுக்கல. அடுத்த துண்டை இந்த ரெண்டு பெண்மணிகளும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எப்படின்னா கத்தீலு, உங்களோட ரெண்டு பேரோட வாப்பா கொலை செய்யப்பட்டுட்டாரு. ஹுதா பிஸ்ஸரி மிம்மன் அத்தாக்குமா, உங்கள்கிட்ட வந்திக்கிறாங்களே இவங்க தான் உங்களோட வாப்பாவை கொலை செஞ்ச ஆட்கள், ரெண்டு பேர் இவங்க தான் உங்களோட வாப்பாவை கொலை செஞ்சவங்க என்ற இந்த கல்வர்கள் யார் என்பதை கொலை செஞ்சவங்களை கூட காட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த பைத்துகளை அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று அமைச்சிருந்தாங்க. அப்போ ஒரு எமர்ஜென்சி இப்படி ஒன்று நடந்துட்டு யார் கொண்டுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு, அதாவது ஒரு ஹீலா, ஒரு தந்திரத்தை அதாவது விளங்கி அதுக்கேற்ற மாதிரி கவிதைகள் உருவாக்கியிருந்தாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரையும் அதாவது அந்த ரெண்டு பெண்மணிகளும் கத்தினதோட அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஹாக்கிம்கிட்ட கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யப்படுது, கொண்ட ரெண்டு கல்வர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அப்போ இந்த அளவுக்கு கவிதையில் தேர்ச்சி பெற்ற அந்த காலத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அந்த சமுதாயத்துக்கு இறக்கினதோட என்ன சொன்னாங்க என்று சொன்னால், இந்த குர்ஆன் இறங்கினதோடு சொன்னாங்க எப்படி என்றா, லவ் நஷாஉ லகுல்னா மிஸ்ல ஹாதா, எங்களுக்கு மிதமாக ஒரு குர்ஆனை கொண்டு வரையிலும் என்று சொன்னாங்க. அதில் இந்த குஃபார்களும் இந்த ஷுஆராக்களும் இந்த கவிஞர்களும் சொன்னாங்க. அதில் விசேஷமாக நதர் இப்னுல் ஹாரிஸ் என்றவர் சொன்னார். இவர் வந்து பதருடைய அந்த போரில் சிறப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர். இப்படியான அதாவது சவால் விட்டாங்க குர்ஆனுக்கு எதிராக. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கட்டமாக சவால் விடுகிறான். இந்த சவால் கியாமத் நாள் வரைக்கும் இந்த சவால் இருந்து கொண்டு தான் நிற்குது. யாருக்கும் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு எவ்வளோ டெக்னாலஜியுடைய டெவலப்மெண்ட் எவ்வளோ முன்னேறினாலும் இன்றைக்கு இந்த குர்ஆனை மாதிரி ஒன்றை யாருக்கும் உருவாக்க முடியாது, யாருக்கும் கொண்டு வரவும் மேலா. என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, 3 வசனங்கள் இறக்குறான். முதலாவது வசனம், குல்ல இனிஜி தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு உலகத்தில் தோன்றின ஆரம்ப மனிதர் முதல் இறுதி மனிதர் வரைக்கும், ஜின்கள் ஆரம்ப ஜின்லேருந்து இறுதி வரைக்கும் எல்லாமே ஒரு மீட்டிங் உண்ட, எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று சேருங்க, எல்லாம் ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டுட்டு இதை மாதிரி குர்ஆன் ஒன்று ஏழும் என்று சொன்னால் கொண்டு வாங்க.
அல்லாஹ் சவால் விடுறான். லா தூண பிமிஸ்லி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல இதமே குர்ஆனை யாருக்குமே கொண்டு வர இயலா. எப்படி அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சும்மா இல்லை, அதாவது மனிதர்களில் ஜின்களில் பலம் வாய்ந்த அறிவாளிகள் எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய அந்த ஆட்சி எங்களுக்கு தெரியும், மிக பிரமாண்டமான ஆட்சி. அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சி தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தான். இப்போ இவங்களுடைய அந்த அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உல்லிம்னா மன்திகத் தைர் பறவையுடைய அந்த லாங்குவேஜை கூட மிருகங்களுடைய லாங்குவேஜை விளங்குற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பிரமாண்டமான ஆட்சியை நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை இந்த ஹுத் என்று சொல்லக்கூடிய இந்த பறவை ஒரு தடவை டியூட்டிக்கு வரல, லேட் ஆகிட்டு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதையும் தேடுறாங்க. மாலியாரல் ஹுது அதாவது எங்கே காணல அப்படின்னு சொன்ன நேரத்தில் லேட்டாகி தாமதமாகி வருது. இந்த நேரத்தில் இப்போ இந்த ஹுத் பறவை இந்த நீண்ட சரித்திரம் சூரத்து நமுல்ல வரக்கூடிய இன்னி வஜத்தும் அத்தன் தம்லிகுஹும் வ ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். நான் வந்து சபா யமனில் உள்ள சபா என்ற அந்த பிரதேசத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால்